Taste the Daily. திரு இளஞ்செழியன் அவர்களுடைய அன்பு கோரிக்கையை ஏற்று நான் பேசுறேன். ஏன்னா பொள்ளாச்சி முடிச்சுக்கிட்டு உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி போய் அங்க பேச வேண்டிய சூழ்நிலையில இடையிலே இந்த பகுதியிலே பேச வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு ஜமீன் ஊத்துக்குழியிலே உங்களை எல்லாம் சந்திக்கின்றது ஒரு நல்ல வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகின்றோம். குறிப்பாக நல்ல சாலை, பாலங்கள், அதோட கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களிருந்து நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். குறிப்பா விவசாயிகளுக்கு அவருடைய தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் பெற்ற கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கிற 2 முறை. விவசாயிகளுக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இந்த உடுமலைப்பேட்ட சட்டமன்ற தொகுதியில் நான் அறிவிச்சேன். தேர்தல் நேரத்தில் விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தினோம். அதே போல அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது தென்னை விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். கொப்பரை தேங்காயினுடைய விலை வீழ்ச்சியா இருக்கும்போது அதை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அதே போல விவசாயி, தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சி மனதுடன் வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு கூரை வீட்டில் இருக்கின்ற அந்த ஏழைகளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு, பல லட்சம் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சேலை வழங்கப்படும். அதோட ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த அம்மா மினி கிளினிக் ரத்து செஞ்சிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த ரத்து செய்த திட்டத்தை அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடரும். 2000 அம்மா மினி கிளினிக்க 6000 அம்மா மினி கிளினிக்கா கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண வயது திட்டம் திமுக ஆட்சியில் நிறுத்தி இருக்கிறாங்க. அதையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். அதோட பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் அதிமுக ஆட்சியில் கொடுத்துட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி 10 ஆண்டுல 52,35,000 லேப்டாப் மாணவருக்கு கொடுத்தோம். 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த அற்புதமான திட்டத்தை விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டது. மீண்டும் உங்களால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி வந்தவுடனே இந்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் தரப்படும். அதோட நிறைய நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்தோம். பசு வீடுகள் கொடுத்திருக்கிறோம். விலையில்லா ஆடு, விலையில்லா கரை மாடுகளை கொடுத்திருக்கிறோம். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது நிறுத்தப்பட்ட இந்த திட்டங்கள் எல்லாம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது வீட்டுமனை பட்டா இல்லாம வீட்டுமனை பட்டா கொடுத்தோம். அதேபோல முதியோர் உதவித்தொகை 500 இருந்து 1000 ரூபாயா கொடுத்தோம். முதியோர் உதவித்தொகை சட்டப்பேரவை 110 விதிகளை ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த முதியோர்களுக்கு சுமார் 90% மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் தொகை அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, ஒரு அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து நல்ல கல்வி கொடுத்தோம், நல்ல சுகாதாரத்தை கொடுத்தோம், நல்ல சாலை வசதி கொடுத்தோம், நல்ல குடி வசதி கொடுத்தோம், தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்தோம். விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சொல்லி இங்கே திரளாக வரவேற்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.